அதாவது மதுரை சித்திரை திருவிழா அழகர் கோயில் திருவிழா மாதிரி முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மாநாட்டை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் உட்பட வந்து விமர்சனங்களுக்கு வந்து தாவேகா மாநாடு வந்து ஆளாகிட்டு இருக்குது. ஒரு நிர்வாகியா ஒரு தொண்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்களை தாண்டி வரலன்னா வெற்றியை தொடவே முடியாது. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கணும். ஒருத்தவங்க வளரும் போது வீழ்த்துறதுக்காக என்ன வேணாலும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, நம்மளை காயப்படுத்துறதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. நம்ம வேலை என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட பின்வழியில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து விமர்சனங்களுக்கு நம்ம வந்து சரி சாய்க்க தேவையில்லைன்னு சொல்லி எங்க தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு. தளபதியுடைய பேச்சு 26 சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக நான் தான் சொல்றேன். இன்றைய இந்த மாநாடோட வெற்றி, மதுரை மாநாடோட வெற்றி, 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சரான முதல் படி. நன்றி நன்றி. 8 லட்சம் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. 8000 குழாய்கள் வந்து தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க எல்லா மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் எல்லாருமே அங்க வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க. நிறைய தண்ணி கேன்கள் வச்சிருக்காங்க, சாப்பாடு வச்சிருக்காங்க. அதனால எந்த குறையும் இருக்காது. எங்கேயாவது ஒரு சில குறைகள் இருந்தா வேணும்னு எதிர்கட்சியில் செய்யற வேலையா இருக்கும். இப்பயே நான் வரும்போது கிட்டத்தட்ட 4 டேக் டைவர்ஷன். நான் வந்து என் ஹோட்டல் இருந்து வர்றதுக்கு 13 கிலோமீட்டர், நான் சுத்தி வந்து 43 கிலோமீட்டர். அப்ப பாத்துக்கோங்க, அந்த மாதிரி என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனா எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நம்பி இந்த தமிழ்நாடு முழுசா இருக்கு. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த தமிழ்நாடு மக்கள் எங்கள் அண்ணன் தளபதியை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 2026 நீங்க பார்க்க போறீங்க. இருக்கட்டுங்க, நிறைய நெருக்கடி. பேனரை கிழிக்கிறாங்க, வழியை மறைக்கிறாங்க, எல்லா நெருக்கடியும் பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. செய்யட்டு. இது எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் அமையும். எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு சாதகமாக தான் அமையும். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எங்க இப்பதானங்க சொன்ன விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொன்ன அவசியமே கிடையாதுங்க. அதுல என்ன பிரச்சனை? தம்பி தங்கையா இருந்தாலும் நண்பன் நம்பியா இருந்தாலும் எல்லாம் கூட பிறந்தவங்க தான்.